பிடிச்ச வீடியோ. இப்போ நாங்க ஃபிஷ்ஷுக்காக நான் தேவையான இதெல்லாம் அங்கே இருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் பாருங்க 2 குட்டி ஸ்னெயிலு. இன்னைக்கு நாங்கள் பாருங்க பீட்டா ஃபிஷ்ஷு. இது வந்து ஃபீமேல் நாங்கள் வாங்கியிருக்கோம் ப்ரீட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க பீட்டாக்கும் எல்லா ஃபிஷ்ஷுக்கும் சாப்பாடு. இது இங்கே பாருங்க கொஞ்சம் மண் எடுத்துக்கிட்டோம். மண் எடுத்துட்டு வந்திருக்கோம். மண் எதுக்கு வாங்கணும்? இம்போர்ட்டட் டேங்க் வாங்கினோம்ல, அதுக்குள்ளே போடுறதுக்கு. இம்போர்ட்டட் டேங்க் வாங்கியிருக்கோம், அதுக்குள்ளே தான் மண் போடுறோம். பாக்ஸ்டைல் பிளான்ட் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்க பெரிய ஸ்னெயில் இருக்குது இங்கே. அது பாண்டில் அது மாதிரி அப்படியே பிரித்து விட்டுரு. பாண்டில் விடலாம். அப்படியே விட்டு பாக்ஸில் கையில் எடுத்து போட்டுரு வெளியே. போட்டு விட்ரு. அப்படியே சும்மா போட்டுரு. தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி அங்கே அப்படி போடு. அந்த கேப்பில் போடு. அந்த கேப்பை அப்புறம் அங்கே தள்ளி விட்ரு. இங்கே பாருங்க நாங்கள் இன்னொரு தொட்டி வாங்கியிருக்கனால. ஸ்னெயில் என்னாச்சு? ஸ்னெயில் அடியில் போச்சு. எங்கே இருக்கு? தோ அதுவா? இங்கே ஏன்னா ஸ்னெயில் வந்து வெளியே வந்து ஊற ஆரம்பிக்கல. ஓகே, அப்படி எடுத்துக்கலாம். விட்டுரு. இங்கே பாருங்க பிளான்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஃபுட்டு வாங்கியிருக்கோம். இதுக்குள்ள இது இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல. இங்க பாருங்க இது ஃப்ளேக்ஸ் ஃபுட்டு. இது வந்து நாங்க போட்டு கணுக்குறோம். பேப்பரா இருக்கும். இது போடுதா சாப்பிடுது பாருலாம். ஓகே, இங்க பாருங்க இப்போ நாங்க புதுசா இம்போர்ட்டட் டேங்க்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து 1200 rupees. உள்ளுக்குள்ள ஃபில்டரோட வந்துடும். பாருங்க லைட்டும் இருக்குது. சரி, இதெல்லாம் செட் பண்ணிட்டு பார்க்கலாம். இதுதான் டேங்க் செட் பண்ண போகிறோம். ஸ்பாஞ்ச் வந்து உள்ளே இருக்குது. நாங்கள் எக்ஸ்டர்னலாக கொஞ்சம் ஸ்பாஞ்ச் வாங்கி கட் பண்ணி உள்ளே போட்டோம் ஃபில்டர் சிஸ்டம்க்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ராவாக நமக்கு டஸ்ட்டு வந்து ஃபில்டர் பண்ணோம். ஸோ வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டால் போதும். கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ வந்து வித் ஒயிட் சாண்ட் எடுத்தோம். ஒயிட் சாண்ட். இப்போ நம்ம வந்து ஒயிட் சாண்ட் போட போகிறோம். இப்போ நீங்கள் எந்திரிச்சு இப்படி வைக்கணும். இங்கே பாருங்க இது லைட்டு. இப்படி வா. இது வந்து வாட்டர். டீபாய் மேலே நம்ம வந்து சாண்ட் பிரிக்கணும். மித்துன்னு வந்து இதில் கொட்ட போகிறோம். கொட்டுங்க. இந்த சாண்ட் வந்து நம்மளுக்கு ஃபிஷ் கடையிலே கிடச்சிருச்சு. நாங்கள் ஃபிஷ் வாங்கும் போதே வாங்கிட்டோம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். என்ன பண்ணோன்னா ஃபில்டர் வந்து எப்போவுமே சாண்டுக்கு மேலே இருக்கணும். ஸோ நம்ம மேலே தூக்கி விட்டுக்கலாம். சாண்ட் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நம்ம கப்பி தான் விட போகிறோம். ஸோ சாண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. மற்ற மீனை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். நான் பிளான்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து பிளாஸ்டிக் பிளான்ட் தான் வைக்கிறோம். நம்ம வந்து ரியல் பிளான்ட் எல்லாம் வைக்கல. ஸோ பிளாஸ்டிக் வச்சாச்சு. பிளாஸ்டிக் பிளான்ட் வச்சாச்சு. ஃபில்டர் வந்து மேலே தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதுதான் செட்டப். நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் இருக்குது. அப்படியே பின்னாடி ஸ்டாப். ஓகே வியூவர்ஸ், ஸோ நமக்கு டேங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் கப்பி விடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே வந்து டெட்ரா தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஷாப்புக்கு போனோடனே பாய்ஸுக்கு வந்து பிளான் மாறிடுச்சு. இன்னொன்று ஷாப்பில் வந்து கப்பியும் ஸ்டாக் சரியாக இல்லை. சரி, பாண்டில் இருக்கிறத எடுத்து வரலான்னா பாண்டில் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு கப்பி. ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு டெட்ராவே வாங்கிட்டோம். 4 க்ரீன், பிங்க், சில்வர் அண்ட் ஆரஞ்சு. ஸோ டேங்க் வந்து நல்லா கிளியராக ஆயிடுச்சுங்க பாருங்கள்.
சேண்டெல்லாம் நல்லா செட் ஆயிருச்சு. எப்படியும் ஒரு 4 ஹவர்ஸ் இருக்கும் செட் பண்ணி. நல்லா கிளியர் ஆயிடுச்சு. அங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே பபிள்ஸ். தேங்க்யூ. See you in next video.